நம்ம பிரேமலதா அக்கா மாதிரி அங்க போயே அங்க அடிக்கிறாங்கல்ல. ஒரு அரசியல் எப்படின்னா எதிர்த்து நின்று அடிக்கணும். விஜயகாந்த் ஐயா எதிர்த்து நின்று அடிச்சார். இப்ப இருக்க தேமுதிக பிரேமலதா அக்காக்கு என்னன்னா, நம்ம எதுக்கு இவங்க எதிர்த்து நின்றுட்டு இருக்கணும், நம்ம அந்த குடும்பத்துக்குள்ளேயே போயிடுவோம். நம்ம துரேந்தர் படம் மாதிரி அங்கேயே போவோம், 10 சீட்டை வாங்கிடுவோம், காசுன்னா காசு எல்லாம் பேசிக்குவோம். அண்ணா முதலமைச்சர் அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் 3 நாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா மேடையில வச்சுக்கிட்டு என்னங்க சொல்றீங்க, முக ஸ்டாலின் அவர்கள் மேல என்னங்க பிரச்சனை? எங்க பார்த்தாலும் போதை பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுல, எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இதுக்கு மேல என்னங்க பிரச்சனை? திமுக மொத்தமா போட்டு முடிச்சுட்டாங்க, மொத்தமா போட்டு முடிச்சுட்டாங்க. நமக்காக பிரச்சாரம் சிங்கிள் அக்காவா நம்ம பிரேமலதா அக்கா மொத்தமா திமுகவை உட்கார வச்சு நம்மள அன்னைக்கு நினைச்சு நம்ம எல்லாம் நம்ம பிரேமலதா அக்காவை திட்டிட்டு இருப்போம். என்ன இப்படி சேர்ந்துட்டாரு, நம்ம விஜயகாந்தனுடைய ஆத்மா சாந்தி அடையாது அப்படின்னு நினைச்சிருந்தோம். எனக்கு அந்த ஒரே ஒரு மேடை பயிற்சி தான், அப்பாடா நம்ம விஜயகாந்த் அண்ணன் ஏதோ அந்த நேரம் அவருடைய விஜயகாந்தனுடைய ஆவி கரெக்டா அந்த நேரம் பிரேமலதாவோட உடம்புல போயிருச்சு. உண்மையில இந்த படத்துல காப்பாங்க பாருங்க, விஜயகாந்தனுடைய ஆவி கரெக்டா பிரேமலதா மேல போயிருச்சாங்க. போன பிறகு அவர் மனசுல இன்னெல்லாம் விஜயகாந்த் அண்ணன் நீ உயிரோட இருந்தா இந்த திமுகவை எப்படிலாம் பேசுவாரோ, தீய சக்தின்னு சொல்ல மாட்டாரு, வாயில வந்த மாதிரி எல்லாம் பேசுவாரு. எனக்கு தெரியும் அண்ணன் கேப்டன் அண்ணன், கேப்டனுடைய மனசாட்சியா அந்த மேடையில பேசினாங்க பாருங்க. இது வரைக்கும் அவங்க பேசின பேச்சுல எனக்கு பிடிச்ச மேடை பேச்சு அதுதான். முக ஸ்டாலின் முன்னணியிலே பேசணும்ல, அதுதானே மேட்ரு. எவ்வளவு பெரிய விஷயம் இது. தேமுதிகவை நான் வாழ்கன்னு சொல்றேன், எதிர்கட்சி இல்ல, நம்ம கட்சி, நம்ம கூட்டணி தான். நம்ம கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் யாரு? நம்ம அண்ணன், நம்ம தலைவருக்கு பிடிச்சமானவர். அவருடைய ஆவி அன்னைக்கு போய் சொன்னாங்க பாருங்க, பக்கவா இப்பயும் ஞாபகம் இருக்கு. முக ஸ்டாலின் ஐயா அவர் மேல என்னங்க குறை? பெண்கள் பாதுகாப்பு இல்ல, அவ்வளவுதானே. இதுக்கு மேல என்ன வேணும்? அதுக்கு பிறகு எங்க பார்த்தாலும் போதை பழக்கம் இருக்குங்கிறாங்க, இவ்வளவுதானே பிரச்சனை. இது தவிர என்னங்க இருக்கு இவர் ஆட்சியில? இவ்வளவு சூப்பரா ஆட்சி பண்றாரு, முடிச்சுட்டாங்க. இதுக்கு மேல நம்ம திருப்பி ஏன் சொல்றேன்னா, இதுக்கு மேல ஒரு பிரச்சாரம் திமுக எதிராக நம்மளே பண்ண முடியாது. என்ன எப்பயுமே பக்கத்துல இருக்கவங்க சொல்றதானே உண்மைன்னு மக்கள் எடுப்பாங்க. நம்ம எதிர்கட்சி ஏதோ கோவத்தை சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா உண்மையான அவங்க அடி மனசுல இருக்கக்கூடிய உண்மை என்னன்னா, நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஆவி கரெக்டா உடம்புல போய் பேசி முடிச்சுன்னு வெளியே வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில அந்த ஊடகங்களை வந்தவன பிரேமலதாக்கே புரியல, நான் அப்படியா பேசுனேன்னு திருப்பி அடிக்கிறாங்க. அப்படி அடிச்சுட்டு எங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வந்தா திருப்பி அவர் வருவாரு, வந்த பிறகு திருப்பி மக்கள் பெண்கள் பாதுகாப்புக்கு நடக்காது, திருப்பி கஞ்சா சேல்ஸ் இருக்கும், அதனால நீங்க பார்த்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. அதனால எதிர்கட்சிகள் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா காணாம போயிடுச்சு. நம்ம திருமான பாவம் ஓட்டுக்கு எது காட்டுமன்னார் கோயில நிக்கணும்னு தான் சொன்னார், அதுக்குள்ள பயம் வந்துருச்சு. ஐயோ உதயநிதி அவர்களுக்கு எதிரியா வந்துருவாரு. இவங்க என்னன்னா சட்டசபையில திருப்பி திமுக ஜெயிச்சுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. யாருமே அறிவாளி உள்ளவே இருக்க கூடாது, தாவைக்கெல்லாம் ஒரு எம்எல்ஏ வரமாட்டாங்க, அதுல குறிப்பா ஆதவர்ஜனா விஜய் அண்ணன் வரவே கூடாது, அது 10,000 ஓட்டு கொடுத்துடலான்னு ஏதோ முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திருமான திடீர்னு ஒரு பேட்டி கொடுத்துட்டாரு. அவருக்கும் அன்னைக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மைண்ட் வாய்ஸ் சொல்லிருச்சு. திடீர்னு பேட்டி கொடுத்தாரு. என்ன பேட்டி கொடுத்தாரு தெரியுமா? ஜூம் மீட்டிங்ல 26க்கு அப்புறம் தேர்தல் களம் மாறப்போகுதுன்னா என்ன, திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது, அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, அதனால நான் மாநில அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. அவர் உண்மையா சொல்லிட்டாரு. அடுத்த துரேந்தர் 2 தான் நம்ம அண்ணன் திரும்ப அண்ணன். உடனே முக ஸ்டாலின் பார்த்துட்டு ஐயோ நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க பேசுறப்ப, ஏன்னா திரும்ப அண்ணன் மிகப்பெரிய அறிவாளி, புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஒரு ஃபாலோவர் தெரியும், அவர் ஒரு ஆசான், அதுல நமக்கு எந்த கருத்து. இவர் ஒருவேளை சட்டசபைக்குள்ள போயிட்டா திடீர்னு நம்ம பிள்ளைய முதலமைச்சர் ஆக்கும் போது திடீர்னு திருமான கொஸ்டின் கேட்டா என் பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது முக ஸ்டாலின் அவருக்கு அப்படின்னு அவங்க பாருங்க என்னெல்லாம் கனவு காட்டுறாங்க பாருங்க. உடனே திருமானனை கூப்பிட்டு நீங்க போய் நேரா டெல்லியில உட்காந்து அங்கேயே அரசியல் பண்ணுங்க, இந்த பக்கம் வராதீங்கன்னு சொல்லிட்டு கடைசியில அவருமே எம்எல்ஏ ஆகல. நம்ம ராகுல் காந்தி ஐயா வந்தாரு பாருங்க, இந்த திமுக பக்கம் திரும்பவே இல்ல, முக ஸ்டாலின் பக்கம். அவர் வடக்குல இருந்தாருல, இவர் சவுத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, பக்காவா முடிவு பண்ணிட்டாரு. அவர் அடுத்த துரேந்தர் உள்ள கூடே இருந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, 21ல முக ஸ்டாலின் அவர்களும்
ராகுல் காந்தி அவர்களும் எல்லாரும் நின்று மேடை பிடிச்சி கையெல்லாம் தூக்குனாங்கல்ல. இப்ப பாருங்க, ராகுல் காந்தி ஐயா மு க ஸ்டாலின் பக்கமே போவே இல்லை. ஏன்னா அவர் மத சார்பற்ற கொள்கையில் உறுதியா இருக்காரு. இன்னொன்னு, ஊழலற்ற நேர்மையான ஆட்சின்னு கொள்கையில் உறுதியா இருக்கிறாரு. இந்த குடும்பம் ஊழல்லையும் தன்னுடைய மகன் அரசியலே தெரியாம முதலமைச்சர் குறிக்கோள் தெரிஞ்சுக்கிட்டு, சரி எங்க அம்மா சொல்லிட்டாங்க, அதனால இந்த கூட்டணி போயிருச்சு, ஒரு பேருக்கு நான் முடிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மு க ஸ்டாலின் இவங்களோட நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன். காங்கிரஸ் தொண்டர்களே, நீங்க உங்களுடைய எல்லா ஓட்டும் டிவி கேக்கு போட்டுருங்க. நான் மு க ஸ்டாலின் ஐயா பக்கம் நிக்க மாட்டேன், புள்ள உதயநிதி பக்கம் போவே மாட்டேன், அவருக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு திரு ராகுல் காந்தியோட பிரச்சாரம் எப்படி இருக்கு? திமுகவை விலக்கி விட்ட கூட்டமா இருக்கு. அதனால திரு ராகுல் காந்தி அவர்கள், நம்ம திருமாவளவன், அப்புறம் நம்ம அக்கா பிரேமலதா எல்லாம் நமக்காக அங்க இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா ஓட் பேங்கும் நமக்கு வந்துருச்சு. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.